காதலுக்கு தூக்கமில்லை காதலுக்கு தூக்கமில்லை கரைமேலே பூவிருக்கு எப்படி இருக்கு தெரியுமா? எனக்கு 10 ரூபாய்க்கு மிளகா வாங்கி புதுசா இருக்கா? எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. எங்க அப்பா சேர்த்து வச்சிருக்காரு. அப்ப நீ எனக்கு சின்னம்மா 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 எனக்கு சின்னம்லாம் பிடிக்காது. நீ ரொம்ப சின்னம்மான்ற எனக்கு பெரியம்மா தாண்டி பிடிக்கும். உன் பேர் என்ன? என் பேர் நக்குமா. நக்மா நக்குமா இல்லடி நக்மா நக்குமா. சரி, எந்த ஊர்ல இருந்து வர? எங்க இருக்குது? பெரிய குளத்துக்கு அப்புறம். பெரிய குளத்துக்கு அப்புறம் பெரிய குளத்துக்கு அப்புறமா? சரி, பாக்குறதுக்கு அழகா இருக்க. உன் நெஞ்சுக்குள்ள என்ன இருக்கு சொன்னா தெரியுமே? எதுலையும் கட்டையும் இருக்கு தெரியுமே. மனசும் மயங்கும் சிறப்பு நானொரு சிந்து பொத்து ராகம் புரியவில்லை, உள்ள சோகம் தெரியல. தந்தை இருந்தோம் தாயும் இருந்தோம் இருக்கவில்லை, அதில் பொத்தும் இருக்கவில்லை. எங்களுக்கு எதிர்த்த விட்டு பெண்ணழகு மயில் ஆடுவது, குயில் பாடுவது, மான்கள் குதித்து ஓடுவதும், மரபத்தி பறவைகள் டக்கு போடுவது. மரபத்தி பறவைக்கு எது பெருசு? அளவுன்னு சொல்லுவாங்க. ஆமா, அது வந்து பட்டை மரத்துல கொத்துச்சுன்னா டக்கு டக்குங்கும். ஆமா, இது போல மரத்துல கொத்துச்சுன்னா என்னது? கேட்காது. பால மரத்துல கொத்துச்சுன்னா மூக்கு போய் மாட்டிக்கும். இந்த இயற்கையை பார்த்தவனே, இந்த கொடிகளை பார்த்தவனே, இந்த செடிகளை பார்த்தவனே, பூவெல்லாம் பூத்திருக்கு பூமியிலே 1000 பூ, பூவிலே சிறந்த பூ என்ன பூ? அருமையா பதில் சொல்லிக்கடி. ஒருத்தர் வேற மாதிரி சொன்னா அப்பட்டே வாங்க. சரி, அதனால இந்த இடத்தை பார்க்கும் பொழுது கொடி அசைந்ததும் பாட்டு வந்ததா? பாட்டு வந்ததும் கொடி பாட்டு வந்ததா? பாட்டு வந்ததா? கொடிய செய்ததா? நிலவு வந்ததா? மலர் மலர்ந்ததா? மலர் மலர்ந்ததா? நிலவு வந்ததா? கொடிய செய்ததும் காட்டு வந்ததா? காட்டு வந்ததா? கொடிய செய்ததா? நிலவு வந்ததா? மலர் மலர்ந்ததா? நிலவு வந்ததா? கொடிய செய்ததும் காட்டு வந்ததா? காட்டு வந்ததா? கொடிய செய்ததா?
இருக்குடி. ஒண்ணு அப்படி இருக்கும், சரி. ஒண்ணு இப்படி இருக்கும். சரி. நீ எப்படி இருக்க? எப்படி இருக்குன்னு தெரியல. ஒரு கவுசனை உள்ளத வச்சிருக்கேன். ஒரு 2 மாசமா துவைக்கிறவருக்கு ஒரே கவுச்சி அடிச்சிட்டு இருக்கேன். எப்போதுமே இறுக்கி மூடி வச்சிருக்கிற வரைக்கும் அதுக்கு மதிப்பு உண்டு. நான் என்ன இப்படி தொடர்ந்து காமிச்சிட்டே இருக்கேன். பெண்ணுக்கு முக்கியம் என்ன வேணும் தெரியுமா? என்னம்மா? அடியே, பெண்ணுக்கு 4 வேணும், ஆமா. ஆண்களுக்கு 3 வேணும். ஆமா. பெண்ணுக்கு 4 அச்சம், நாணம், மடம், பயிர்ப்பு. இது என்ன இருக்கும்ட்ட? பைப்பு மட்டும் இருக்குமா? அப்படியா? அவட்ட கூட பாத்துக்கிறவா பத்திரமா. அப்பப்ப திரும்பி விடுவா, தண்ணி வரும். ஆம்பளைக்கு என்ன வேணும் தெரியுங்களா? கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு, தட்டுப்பாடு இல்லாம இருக்கணும். என்ன உண்மை? ஆகையினால இந்த இடத்தை என்ன வர்ணிக்கணும்? ஒண்ணு வர்ணிக்கணும், எவ்வளவு வர்ணிக்கணும், என்னையே நான் வர்ணிச்சுக்கணும், இங்க இருக்கிறவங்களையெல்லாம் வர்ணிக்கணும் அப்படின்னு என் மனசு துடியா துடிக்குது. இந்த காய்களை பார்க்கும் பொழுது எப்படி இருக்கு தெரியுமா? அத்திக்காய் மாதிரி இருக்கு இல்லையா? சொல்லவா? சொல்றேன். அத்திக்காய் காய் காய் அலங்காய் என்னிடமே தித்திக்காய் காயாதே என்னுயிரும் நீ அல்ல என்ன போல் பின்னோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் என்னிடமே தித்திக்காய் காயாதே என்னை போல் பின்னோ நீ என்னை போல் பின்னோ அத்திக்காய் காய் காய் அலங்காய் என்னிடமே. வா எப்படி வா எப்படி வா எப்படி வா
ஏண்டி அவ பயந்துட்டு நிக்கிறா அவ்வளவு. நீங்க நம்ம வாயை பிடிக்க சொன்னீங்க. வாய் இப்படி என்று இலக்கண முறையாக பேசினேன். விளக்கண்ணை ஆமாமா ஆமாமா. கேக்குறா? அடியே அப்ப என்ன நடி அப்பா என்ன சொல்ல தெரியுமா? காட்டுக்கு போய் காவல் பார்க்கணும்னு சொன்னவனே எனக்கு ரொம்ப பயமா இருந்தது. ஏன்னா இது சவளிக்கட பொம்மை கூட கட்டு தேடி பட்டுச்சு. அடியே பாரு அப்பா வந்து சொன்னவனை காட்டுக்கு போய் சொல்றாரு. அங்கே சிங்கம் இருக்குமா, புலி இருக்குமா, கரடி இருக்குமா, அது இருக்குமா, இது இருக்குமா, அப்படி இருக்குமா, இப்படி இருக்குமா. நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆமா நானும் தான் ரொம்ப பயப்பட்டேன். பயந்துட்டேன். ஆனா இங்க வந்து பார்த்தா ஜிலு ஜிலுன்னு குளு குளுன்னு இருக்கிற காரணத்தால பச்சி 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 போண்டாவும் கிடக்குமா ஊடா ஊரே வளர்த்து எப்படி வளர்த்து அழகான பச்சை அப்படி இருக்கும். புள்ள பத்துக்கு இருந்தா பொழுதனைக்கு ஒரு பவுனு 75,000க்கு மேல வயசு புள்ள பத்துறாளாம். அப்படிதான் இருக்குது. நான் அங்க போட சொல்லல. கதை வயசா தடி குண்டே ஒரு எடுத்து மேல போடுறீ. 4 பேர் பார்த்தா என்ன உனக்கு யாரு பொண்ணு கேட்பா அப்புறம் பரவாயில்ல எனும் சேரும் குற்றங்களி கையில் கவன் இருக்கு பாருங்க. இது வந்து வேள்வி மலை சாரல் தவ முனிவர்கள் வரக்கூடிய இடம். ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து காவலை பார்க்க வேண்டும். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தா என்ன செய்வி வந்த காரணம் செல்வ காரணம் காட்டிட்டுறோம். தேவ ரிஷிகள் வரக்கூடிய இடம். தக்க மரியாதை செய்து மரியாதையா மரியாதை செய்யணும். நல்ல மரியாதை வச்சிருக்காங்க. அதுலயும் ஒரு பாவம் முக்கியமான பிள்ளை ரொம்ப மரியாதை செய்ய மரியாதையா மரியாதை செய்து அவர் கால கழுவி அந்த தண்ணியை குடி உனக்கு புத்தி வரும். அவரெல்லாம் ஒரு புடிக்கு காண மாட்டாருமா. நான் பார்க்க போறத உள்ள அவரு அப்படியா ஏண்டி சரி ஆளுக்கு ஒரு பக்கமா இருந்து காவலை பாருங்க. சாமியை வணங்கிட்டு வரேன்.